विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा तम दृष्ट्वा शत्रुहंतारम 14,000 ராட்சசால சம்மாரம் பண்ணிவிட்டு மகர்ஷீணாம் சுகாவகம் மகர்ஷிகளுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு இருந்த அசத்துக்களை சம்மாரம் பண்ணினதுனால மகர்ஷிகளுக்கெல்லாம் சந்தோஷமா போயிடுத்தான். மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி ரொம்ப சந்தோஷப்பட்ட சீதை பர்த்தாரம் பரிஷஸ்வஜே பக்கத்துல லட்சுமணன் இருக்கான்ங்கிறது கூட அவளுக்கு ஞாபகம் இல்லாமல் ஓடி வந்து ராமரை நெருக்கி அழுத்தி கட்டி பிடிச்சுன்னு விட்டாளாம். பர்த்தாரம் பரிஷஸ்வஜே யாரேன்னா ராமனேன்னே சொல்லல, தம் அந்த பர்த்தாவே தம் பர்த்தார். இது மாதிரி ஸ்லோகம் வந்தால் ராமன்னு வரணும், அப்போதான் இந்த தச்சப்த இந்த சப்தத்துக்கு உபயோகம் உண்டு. ராமன்னு வரணும் ஒரு பதமாவது, வரல. அந்த பர்த்தாவேன்னார். அந்த பர்த்தாவேன்னா எந்த பர்த்தான்னா அதான் நோட்டட் பாயிண்ட்னு சொன்னேன் முதல்ல. யாரை கிளம்பும்போது பொம்மநாட்டின்னு சொன்னாரோ அந்த பர்த்தாவை வந்து இப்போ ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். இப்போ புருஷன்னு காமிச்சாரோ ராமர் பரமாத் தான் அசகாய சூரன்கிறத ப்ரூவ் பண்ணுறாரோன்னு இப்படி சீதை கட்டின்றாராம். அவள் கைகை அம்மா அரணாகேத உள்பட உருவிண்டு விட்டுட்டாளா, எந்த ஆபரணமும் இல்லாமல் ராமர் வழிச்சு விட்டா மாதிரி இருக்கார். இப்படி வீரராமனா இருக்கிற ராமனுக்கு ஒரு பிரசன்ட் பண்ணணும்னு சீதாதேவி என்ன பண்ணினான்னா ஓடி வந்து ராமனை ஆலிங்கனம் பண்ணி இந்த சீதாதேவியினுடைய திருமார்பு ராமனுக்கு ஆபரணமா இருந்ததுங்கிறார். ஜனக சுதா குச்சபூஷணா, இதுதான் ராமனுக்கு ஆபரணம் இந்த வனவாசத்துல. ஜனக சுதாய குச்சபூஷணா ஜிததூஷணாய समर दशकणी சமர சபித தசகண்டா யுத்தத்திலே தசரதன் இந்த தசகந்தரனான ராவணனை சம்ஹாரம் பண்ணினார். இப்படி ராமாவதாரத்துக்கு ஒரு மங்களாசாசனம். அடுத்தது தேவதைகளும் அசுரர்களும் 99 கோடியும் சேர்ந்து திருப்பார்கடல் கடையிறதுன்னு அவளால் கடைய முடியாத பொழுது பகவான் அவளுக்கு ஒத்தாசை பண்ணாராம். நடுப்புல நின்னுண்டு சதுர்புஜன், 2 கை தேவதைகளுக்கு 2 கை அசுராளுக்கு. எப்படி இருந்தான் பகவான்னார், மேகசியாமஹா கனகபரிதிகின்னு பாகவத ஸ்லோகம், நீலமேக சியாமள வர்ணன்னு. அதே இடத்த ஜெயதேவ சுவாமிகள் அந்த ஸ்லோகத்தினுடைய விஷயத்தையே வர்ணனையா எடுத்துக்கிறார். அபிநவ ஜலதர சுந்தரா, அபிநவ ஜலதர, ஜலதரம்னா மேகம், அபிநவன புத்தம் புதிய மேகம், நீருண்ட மேகம். அந்த மேகம் போன்ற திருமேனியா அபிநவ ஜலதர சுந்தரா திருத்தமந்தராய கூர்மாவதாரம் பண்ணி அந்த மந்தர பர்வதத்தையும் தரிச்சார். அதுக்கு மேல ஒரு துணிச்சலா ஒரே ஒரு வர்ணனை, மகா துணிச்சல். ஸ்ரீமூக சந்திர
சகோரா. சந்திரனை வர்ணிக்கும் பொழுதெல்லாம் சந்திரனை கண்ட சகோரபட்சி, சந்திரனை கண்ட சகோரபட்சிம்பா. சந்திரனுக்கு நம்முடைய பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 2 லட்சம் யோஜனைங்கிறது 2 லட்சம் யோஜனைங்கிறது சாஸ்திரங்கள்லாம். ஒரு யோஜனைன்னா 1.25 மைல், 1 மைல், 1.25 மைல், 1.5 மைல், 3 மைல், 8 மைல், 10 மைல், 12 மைல், இப்படி பல பட்சம் இருக்குது. 1.25 மைல் ஒரு யோஜனைன்னு வச்சுட்டா கூட நம்பூர்லேருந்து 2.5 லட்சம் மைல்ங்கிறார் சந்திரமண்டலம். 2.5 லட்சம் மைல் தள்ளி நிற்கிற அந்த சந்திரனை கண்டா இங்க இருக்கிற சகோரபட்சி கூவுமா, சந்திரனுக்கு ஏங்கும். இந்த சந்திரன்கிட்ட அவ்வளவு காதலாம் சகோரபட்சிக்கு. இவ்வளவு காதலா இருக்கு. இந்த சந்திரனை கண்டு ஏங்கிறதே சகோரபட்சி. நம்ம கிட்ட பிரேமையோட இப்படி ஒருத்தர் ஏங்கறான்னு சந்திரனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சிருந்தாதானே ஏங்கிறதுலயே அர்த்தம் இருக்கு. இப்படி ஏங்கறாங்கிறது அவனுக்கு தெரியணும், பரஸ்பரம் இந்த ஞானம் இருக்கணும். இருந்தாதானே ஏங்கிறதுலயே அர்த்தம் இருக்கு. அது ஏங்கி அதுக்கப்புறம் சந்திரன் நமக்கு கிருப பண்றாங்கிறது, நம்ம கிட்ட பிரியமா இருக்காங்கிறது வேண்டாம். இந்த ஏங்கிறதே புருஷார்த்தம்னு நினைக்கிறதான் சகோரபட்சி. இததான் பிரேமையை பற்றி வர்ணிக்கும் பொழுதெல்லாம் பக்தி சாஸ்திரங்கள் இந்த சகோரபட்சியை உதாரணமா சொல்லும். பகவான்கிட்ட அப்படி ஒரு பிரேம வைக்கும் பொழுது பகவானுக்கு இப்படி ஒருத்தன் இருக்கான்னு தெரியணுங்கிற அவசியம் கூட கிடையாதுன்னு. பின்ன சகோரபட்சி மாதிரி பிரேமையோட கூவிண்டே இருக்கலாமான்னா, கூவின் இருக்கிறதே புருஷார்த்தம். இந்த விரகமே புருஷார்த்தம். சேர்க்கையை விட இந்த விரகமே புருஷார்த்தம்னு பக்தி சாஸ்திரங்கள்லாம் சந்திரனுக்கும் சகோரபட்சிக்கும் உள்ள உறவை இந்த சகோரபக்ஷியினுடைய நிலையில பிரேமைய சொல்ற ஏங்கிறத. இது சந்திரன் தனி சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தி மாதிரி இருக்கான். சகோரம் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து ஏங்கிறது ஒரு கொசு மாதிரி. இப்போ ஏங்கிறது கீழே இருக்கும். யாரை கண்டு ஏங்கிறதோ அவன் டாப் மோஸ்ட். இது எல்லாருக்கும் புரியுறதா இல்லையா? இப்போ இந்த ஜெயதேவர் இப்போ இந்த சரணத்தில் வர்ணிக்கிறது என்னன்னா, சந்திரனை கண்டு சகோரம் ஏங்குற மாதிரி 2 உதாரணம் சொல்றார். ஸ்ரீமூக சந்திர, மகாலட்சுமி தாயாருடைய திருமுகம் போல இருக்கிற சந்திரனுக்கு, சந்திரன் போன்று இருக்கிற திருமுகத்தில் பிரேம உள்ள சகோரபட்சி மாதிரி பெருமாள் இருக்காங்கிற மாத்தி சொல்றார். பெருமாளுடைய திருமுகம் சந்திரன், தாயார் சகோரபட்சின்னா நியாயம். அப்படி சொல்லல. தாயாருடைய திருமுகம் சந்திரன், கூவர சகோரபட்சி பெருமாள்ங்கிறார். ஸ்ரீமூக சந்திர சகோ. இதெல்லாம் வர்ணிக்கணும்னா துணிச்சல் வேணும். துணிச்சல்னா திமிர் இல்லை, பக்தியில் அந்த பிரௌட பக்தியா இருக்கணும், ஆழ்ந்த பக்தியா இருக்கணும். அவளால் தான் வர்ணிக்க முடியும். அவர் உண்டியா வர்ணிச்சார். ஸ்ரீரமணி குச்ச துர்கவிகாரே சேவக ஜன மந்திர மந்தாரே பரமஹம்ச முக சந்திர சகோரே. பிரம்மேந்திராள் கீர்த்தனம். பிரம்மேந்திராள் சொல்றார், மானச சஞ்சரரேன்னார். இந்த கீர்த்தனத்துக்கு ஒரு ஸ்லோகமும் சொன்னேன் நான் முன்னாடி. பிருந்தாவன துருமலதேஷு கவாயாங்க. கிருஷ்ணகர்ணாமிருத ஸ்லோகம். பிரம்மத்தை தியானம் பண்றேன், பிரம்மஸ்மராமி. பிரம்மத்தை தியானம் பண்றேன்னா அந்த பிரம்மம் எங்க இருக்கு? எங்க போனா பார்க்க முடியும் பிரம்மத்தேன்னார்? ஒரு இடத்துக்கு போனா பார்க்கலாம்.
பிருந்தாவனத்ருமலதேஷு. பிருந்தாவனத்தில் இருக்கிற ஒரு செடி ஒரு கொடி மரம் ஒரு மரம் விடாம சுத்துறது. பிருந்தாவனத்தில் சுத்தின்ண்டே இருக்கு. பிருந்தாவனத்ருமலதேஷு. அப்புறம் வேற எங்க பார்க்கலாம்? 10 பசுமாடு கட்டியிருந்தா அங்க போய் சொரிஞ்சு கொடுத்துன்னு நிற்குமா, அதுக்கு புல்லு போட்டுன்னு நிற்கும். கவாயாம் கணேஷு. அது மாத்திரம் இல்ல, வேதாவசான சமயேஷு. ஒரு குழந்தை வேதாத்தியனம் பண்ணியிருக்கான், ஒரு பிரஷ்னம் வேதம் சொல்றான்னு வச்சுக்கோங்க, முன்னாடி ஓம் சொல்லணும், ஹரிகி ஓம் சொல்லணும், பின்னாடி ஹரிகி ஓம் சொல்லணும். 2 இடத்துக்கும் பிரணவம் உண்டு, ஆரம்பத்துக்கு உண்டு, பூர்த்திக்கும் உண்டு. சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது? இந்த முன்னாடியும் பின்னாடியும் பிரணவத்தை வச்சு தான் வேதம் சொல்லணும், ஹரிகி ஓம் சொல்லி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த 2 கரை நதிக்கு கரை போலது. இந்த கரையில் ஒரு கரையை ஒரு ஓம் சொல்லாட்டா கூட அது பிச்சுன்னு போயிடும் வெளியில். அது உனக்கு ஆத்மலாபத்தை கொடுக்காது. அதனால முன்னாடியும் பின்னாடியும் பிரணவம் சொல்லணும், ஹரிகி ஓம் சொல்லணும். ஹரிகி ஓம் சொல்லிட்டு தான் வேதம் ஸ்ரீ குருப்யோ நமஹான்னு ஆரம்பிப்பேன். ஆரம்பத்திலையும் உண்டு, பின்னாடியும் உண்டோன்னு. இந்த கருணாமிர்தாச்சாரியால் ஆரம்பத்தில் சொல்ற ஹரிகி ஓம் சொல்லலை, பூர்த்தியில் சொல்ற ஹரிகி ஓம் சொல்றார். வேதாவசான சமயேஷு. ஏன் வேதம் பூர்த்தியில் உள்ள ஓம சொல்றாருன்னா, அவ வேணும், இன்னும் வேதம் முடியல, அவ பூர்த்தி பண்ணிவிட்டாளாம். ஏன் பூர்த்தி பண்ணிவிட்டான்னா, வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிராமணாள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு தத் வேணுவாதன பரம், இவர் வேணுகானம் பண்றார். அவளுக்கு வேதமே ஓட மாட்டேங்கிறது. இதை கேட்கக்கூடாதுன்னு அவள் வேதத்தில் கவனத்தோடு சொல்லி பார்த்தா, அவளுக்கு இந்த வேணுகானத்தினுடைய ஆகர்ஷணம் வேதம் சொல்ல முடியாமல் ஹரிஹி ஓம்னு முடிச்சுட்டாளாம். அதனால தான் கருணாமிர்தாச்சாரியால் ஆரம்பம் உள்ள வேத பிரணவத்தை சொல்லாமல் வேதாவசான சமயேஷுச்சா, வேதம் பூர்த்தி பண்ற பிரணவம் இருக்க அங்க வந்து நிற்கிறது. எப்படி நிற்கிறது? தத் வேணுவாதன பரம், வேணு குழல் ஊதல். சிகிப்பிஞ்சூடம், தலையில் ஒரு கொண்டை போட்டு அதில் மயில் இறக சொருகி இப்படிலாம் இருக்கிறது யார் தெரியுமோ? கமலே க்ஷணம், தாமரை போல கண்ணு, அப்ரணி நீருண்ட மேகம் போன்ற திருமேனி, இப்படிலாம் வர்ணிக்கிறீங்களே அது யாருன்னார்? பிரம்ம ஸ்மராமி, அதுதான்டா பரபிரம்மம். இந்த ஸ்லோகத்தை தான் அப்படியே பிரம்மேந்திராள் பண்ணிவிட்டார். மானச சஞ்சரரே பிரம்மணி, மனசை பார்த்து சொல்றாரு பிரம்மத்தில் சச்சாரம் பண்ணு. பிரம்ம எப்படி இருக்கும்னார், அதுக்கு பதில் சொல்ற மத சிக்கி பிஞ்ச. சிக்கின்னா மயில், சிக்கி பிஞ்சன்னா மயில் இறகு. அந்த முரட்டு ஆண் மயிலோட பெரிய மயில் இறக கொண்டை போட்டுன்னு தலையில சொருகின்றிருக்கு, அதுதான்டா பிரம்மம். மதசி கிபிஞ்ச அலங்கிருத சிக்குரே மகனீய கபோல. அந்த கண்ணத்தை தொட்டு பார்த்தா வழவழன்னு முகம் தெரியறதுனா கண்ணாடிய ஜெயிக்கிறதுங்கிறார். விஜித முக்குரே, முக்குரம்னா கண்ணாடி. கண்ணாடி தோத்து போறதான் கிருஷ்ணனுடைய கண்ணத்தை பார்த்தா. அது என்ன பண்றது தெரியுமா? அந்த பிரம்மம் இப்படி எல்லாம் போக்கு காட்டிவிட்டு ஸ்ரீரமணி குச்ச துர்கவிகாரே அப்படி இருக்கு. அது என்ன பண்ணணும் தெரியுமோ? அதை கொண்டு போய் உங்க ஆத்துல ஒரு படமா வச்சாலும் சரி, ஒரு விக்கிரகமா வச்சுனுட்டா சேவக ஜன மந்திர, மந்திரனா வீடு, பக்தாளுடைய வீட்டில் அப்படி ஒரு கிருஷ்ணரை படமோ மூர்த்தியோ வச்சுனுட்டா என்னன்னா அதான் கல்பக விருட்சம், அதான் காமதேனு. சேவக ஜன மந்திர மந்தாரே இப்படி எல்லாம் வர்ணிச்சுட்டோ அதுக்கு மேல ஒரு துணிச்சலா சொல்றார், இந்த சந்திரன் போன்ற அந்த பிரபுவை சகோரம் மாதிரி இந்த பரமஹம்சர் சதாசிவ பிரம்மேந்திராள் அந்த பகவானுக்கு ஏங்கரான்னு சொல்ல வேண்டி இருக்க, பரமஹம்ச முக சந்திர
பிரம்மேந்திராள் மாதிரி உள்ள ஞானிகளுடைய முகமாகிற சந்திரனுக்கு ஏங்கிற சகோரம் பகவான்கிறார். பரமஹம்ச முக சந்திர சக்கோர பரிபூரித முரளி. குழல் ரவன்னா நாதம், ரவதாரே வேணுகானம். இந்த விஷயத்தை தான் பிரம்மேந்திராலும் பரமஹம்ச முக சந்திர சகோரேன்னார். ஜெயதேவ சுவாமிகளும் ஸ்ரீமுக சந்திரய சகோர ஜயா ஜயா தேவா ஸ்ரீ ஜய தேவ கவே மங்கள மூவல கீதம் ஜயா ஜயா தேவா ஹரே ஹரி கோவிந்த் ஜயா ஜயா தேவா இந்த ரெண்டாவது அஷ்டபதி எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கட்டும். உஜ்வல கீதம், உஜ்வலன்னா பிரகாசம், வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்தட்டும். நல்லா அஸ்தமிச்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்கெல்லாம் திருப்பி புது வாழ்க்கை அதுபோல் கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த ரெண்டாவது அஷ்டபதிக்கு ஒரு பலஸ்ருதி சொல்லி, பத்மா பயோதர தடி பரிரம்பலக்ன காஷ்மீர முத்ரித முரஹா மதுசூதனஸ்ய. பெருமாளுடைய திருமார்பு எப்படி இருக்குன்னா, தாயாருடைய திருமார்பில் இட்டு பூஜின்னு இருக்கிற சந்தனம் காஷ்மீர் குங்குமப்பூ குழம்பு இதெல்லாம் தாயாருடைய திருமார்பில் இருக்கு. அதோட பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம். பத்மா பயோதர தடி பரிரம்ப லக்ன காஷ்மீர முத்ரித முரஹா. தாயாருடைய மார்பில் இருந்தது முழுக்க இப்போ பெருமாளுடைய மார்பில் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த பெருமாளுடைய உரஹா மார்பு நமக்கு ஸ்வேதாம்பு பூரம் அனுபூரயது பிரியம் வகா. உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனசில் என்னென்ன அபிலாஷைகள் இருக்கோ அத்தனையும் பெருமாளுடைய திருமார்பு அழிக்கட்டும் அப்படின்னு ரெண்டாவது அஷ்டபதிக்கு ஸ்லோகம். திருமார்பு அழிக்கட்டம்னா என்ன பாவம்னா, அந்த திருமார்பில் தான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உறையும் மார்பான்னு தாயார் இருக்கணும் திருமார்பில். அதனால் மார்பு அழிக்கட்டம்னா மார்பு இல்லை, மார்பில் இருக்கிற தாயார் அவளுக்கு என்னென்ன சௌக்கியம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு பூர்த்தி பண்ணுறேன். ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம 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 ராதே
नवनीत चोराय नंदादि गोप गोरक्षिणे गोपिका वल्लभाया नारद मुनीन्द्रनुत नामधेयायते नारायणानंद तीर्थ गुरवे जयमंगलम मोला पुंडली गवरदा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा